இப்போ இந்த 3 சேஞ்சஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரீசெட் பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி வந்து ரிவர்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, ஆர் நீங்கள் டெலிட் அப்படின்னு சொல்லலாம். ரீசெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா உங்களுடைய ஒரு பர்டிகுலர் கமிட்டுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் கமிட்டுக்கு உங்கள் ஹெட் பொசிஷனை கொண்டு வந்து வச்சிங்க. அதுக்கப்புறம் நடந்த எந்த சேஞ்சஸுமே உங்களுக்கு காட்டாது இல்லையா. ஸோ இப்போ என்ன வரும் அப்படின்னா இப்போ 3 சேஞ்சஸ் இருக்குது. இந்த 3 சேஞ்சில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் கமிட்டை மட்டும் டெலீட் பண்ணுற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 கமிட்டில் இந்த சென்டரில் பண்ண இந்த கமிட்டில் நடந்த எந்த சேஞ்சஸுமே எனக்கு வேண்டாம், ஆனால் இதுக்கு முன்னாடி பண்ண சேஞ்சஸும் அதுக்கு பின்னாடி பண்ண சேஞ்சஸும் எனக்கு வேணும். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சேஞ்சஸ் மட்டும் எனக்கு வேண்டாம், ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நீட் இருக்கும். ஸோ அப்போ அதை பண்ணுறதுக்கு தான் நீங்கள் என்ன கமெண்ட் யூஸ் பண்ணால் ரிவர்ட் அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ரீசெட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க கமிட் ஐடி, அதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸ்னாலும் போயிடும். ஆனால் ரிவர்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கமிட் ஐடி மட்டும் டெலிட் ஆகிடும். ஓகே, ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கிட் ரிவர்ட்டுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சேஞ்சஸை நான் டெலிட் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபைல் 3 and ஃபைல் 4 சேஞ்சஸ் இருக்கும், ஃபைல் 1 இந்த சேஞ்சஸும் இருக்கும். பட் நடுவில் ஆட் பண்ண ஃபைல் 1ல் ஆடட் செகண்ட் லைன் ஆட் பண்ணியிருக்கேன், ஃபைல் 1ல் அந்த சேஞ்சஸ் இருக்காது. இதை காப்பி பண்ணிக்கிறேன், git log git revert. ஓகே, git revert இந்த கமிட் ஐடி இப்போ நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஒரு எடிட்டர் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த எடிட்டரில் நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். அதாவது இப்போ நான் ஒரு சேஞ்ச் பண்ணுறேன் இல்லையா, இந்த சேஞ்சுக்கு நான் ரிவர்ட் பண்ணுறேன், அப்போ அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்துடும் ரிவர்ட் இந்த சேஞ்சஸ் அப்படின்னு இதில் வரும். இல்லை நான் வந்து அடிஷ்னலாக இன்னும் லைன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா சும்மா நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. இது ஒரு எடிட்டர் தான். நீங்கள் எதுக்கு இது டெலிட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இது வந்து நேனோ எடிட்டில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நேனோ வந்து கண்ட்ரோல் ஓ கொடுத்தா ரைட் ஆகும், சேவ் ஆகும். ஸோ கண்ட்ரோல் ஓ கொடுத்து என்டர் அடிச்சிடறேன். ரோட் 14 லைன்ஸ். இப்போ கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தா எக்ஸிட் ஆகிடும். சம்திங் ஹேப்பன்ட். ஓகே, ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிட் லாகில் பார்க்குறேன். கிட்டில் லாகில் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த சேஞ்சை நான் டெலிட் பண்ண சொன்னேன், ஆனால் இது எனக்கு ஸ்டில் காட்டுது. ஃபஸ்ட்டில் உள்ளது காட்டுது, நான் டெலிட் பண்ண சொன்னது காட்டுது, அதுக்கப்புறம் உள்ள சேஞ்சஸ் காட்டுது. பட் இப்போ நான் பண்ண இந்த சேஞ்சஸ் ரிவர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அதையும் காட்டுது. இது வந்து ஃபுல்லாகவே லாக்ஸில் காட்டுது, இவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு காட்டுது. ஆனால் நம்ம சொன்னது இந்த சேஞ்சஸை டெலிட் பண்ண சொன்னோம். அப்படின்னா அந்த டைம் நடந்த டேட்டாஸ் எல்லாமே டெலிட் ஆயிருக்கா அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, அப்போ ஃபைல் 1ல் 2வது லைன் நான் ஆட் பண்ணேன், அது இப்போ இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். LL-LRT cat ஓகே விஐயும் போடுறேன். ஃபைல் 1 செகண்ட் லைன் இல்லை. இதில் 100 லைன் இருந்தாலும் சரி, அந்த டைம் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ரிவர்ட் பண்ணிங்கன்னா அந்த சேஞ்சஸ் எல்லாமே டெலிட் ஆகிடும். ஓகே, இதுதான் ரிவர்ட்.